இல்லையா? என்ன- இப்ப வந்திக்குது. ம். இப்ப வந்திக்குது அசரத். ஓகே. கடைசியா என்ன பாத்தீக்கிறோம்? கடைசியா பார்த்தது நாங்க குர்ஆன் ஓதுறத பத்தி தான் பார்த்தோம். ஊதுறத பத்தியா? அப்படி தலைப்பு உண்டு இல்லையே. திக்காமல் ஓதுறது எப்படின்னு பார்த்தோம். திக்காம ஓதுற எப்படி? புராணம் ஓதுற ஓ தலைப்பு ஓ தலைப்பு உண்டு இல்லை, அதான் சார் ஃபுல் தலைப்புமா? எப்படி ஓதும் திக்காம ஓதுக்கு என்ன விஷயம் தேவை? திக்காம ஓதுறதுக்கு பார்த்தோம். ம். உம் அதாவது கண் பாக்குற நேரம் கண் புறப்போக்குக்கு வாய் ஓதிக்கொண்டே போக வேணுமுண்டு. வாய் முந்தப்படாது. மத்த என்ன வேறங்களா முதல்ல அது என்ன? முதலாவது குர்ஆன் கண் போற கண் பாக்குற போது கண் போற போக்கு தான் வாயும் ஓதிக்கொண்டே போகணுமுண்டு. வாய் முந்தக்கூடாதுன்னு சொல்லி தந்தீங்க. வாய் முந்தக்கூடாது. வாய் முந்தக்கூடாது ஓ அப்படியா? ஓ ம். கண் போற ஸ்பீடுக்கு வாய் போகணும் அப்படியா? ரெண்டாவது ஓ, கண் ஓ அப்படித்தானே சேர்ந்து அப்படியா? ம், மட்டுமா? அப்படி ரெண்டாவது இல்ல, இன்னும் சொன்னீங்க ஓதும்போது இடைவெளியில மொத்தம் ஒன்றை ஒன்று முந்தாம ஓதணும். அதைத்தானே முந்தாம ஓத சொன்னீங்க. அதைத்தானே இப்போ முதல்ல ஓ சொன்னேன். ரெண்டாவது முந்தாம ஓதுற அப்படியா? இப்ப நாங்க ஓதுற நேரம் ஒரு ஓதிட்டு போற நேரமே அதுக்கு முந்தின போறது நாங்க கண்ணால பார்த்து கொள்ளணும். தீப் சொல்லுங்க இத பாப்போம். முடியிற நேரத்துக்கு அதை இத முடியிற நேரத்துக்கு அந்த அடுத்த சொல்ல பார்த்து கொள்ளணும் கண்ணால. ஒன்றை ஒன்று முந்தாம. அதைத்தானே இப்ப முதல்ல சொல்லிக்கிறீங்க. ரெண்டாவது என்ன? அது சரி, நீங்க முதல்ல விஷயம் சரி உங்களோட. நீங்க அதை சொன்னது சரி. ஒன்றே ஒன்று முந்தப்படாது என்றது சரி. ரெண்டாவது என்ன? அது மட்டும் தான் சொல்லி தந்தீங்க அப்படியா? அதுக்கு அப்படித்தான் இடைவெளி. சரி, ஓகே, பிரச்சனை இல்லை. அது மட்டும் அடுத்து பார்ப்போம். சொல்லித்தார். ரெண்டாவது அது சரி மட்டும் சரி. சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. ஆ, சரியா சரி. எனக்கு தெரியும் போன கிளாஸ்ல நீங்க ஒரு பல ரெண்டு மூணு சொல்லி இருந்து கடைசியா ஆ, ஒன்று மட்டும்தான் உங்களுக்கு ஓ, ஞாபகம் நிற்கிற மாதிரி எனக்கு விளங்கினது. இப்போ நான் ஒன்று மட்டும் தான் உங்களுக்கு விளங்கப்படுத்தினது கூட. முதலாவது போகணும் கண், அதுக்கு பிறகுதான் வாய் போகணும்னு எல்லாம் சொல்லி தந்தீங்க. ம். சரி. நாங்க ரெண்டாவது பகுதிக்கு வருவோம். சரியா சரி. ரெண்டாவது இந்த ரெண்டையும் மூணையும் நாளையும் சொல்லித்தரேன் பார்ப்போம். அது அடுத்த கிளாஸ் என்ன மாதிரி ஆ, சொல்லி. இந்த இப்ப சரியா நான் சரி. பார்க்குற தலைப்பு என்ன? குருவான சொல்லுங்க பாப்போம். ஆ, என்ன தலை என்னது? பார்க்குறோம்? என்ன தலையை பார்க்குறோம்? என்ன தலைப்பு கீழே பார்த்து கொண்டிருக்கிறோம்? ஆம், இந்த கண்ணுடைய வாசிப்பு வேகம், உச்சரிப்பு வேகத்துல சமப்படுத்தும் எப்படி சமப்படுத்துறேன்னு சரி. இல்லை, ஏன் இந்த தலைப்பு தேவை அப்படி கேட்பேன். இந்த அடி கண்ணிட அடி வேகம், வாயிட வேகம், இதெல்லாம் என்னதுக்கு தேவை? இது குர்ஆன் ஓதுறதுக்கு தேவை. உரம் ஓத தேவை. இதுல இருக்க உரம் ஓத இல்லை, அது எப்படியா? கண்ணும் வாயும் இல்லாட்டி குர்ஆன் ஓதே இல்ல வியாசரத். கண்ணு மனப்பாடத்துலதான் ஓதணும், அதுக்கு வாய் தேவை. கண்ணும் வாயும் தேவை என்று சரி, ஓகே. இந்த கண்ட வாசிப்புட வேகம், வாயிட வாசிப்புட வேகம், இதெல்லாம் தேவையா குரம் ஓது? உலகம் இதெல்லாம் தெரியாம தானே குரம் ஓதுகிறீங்க நீங்க? கட்டாயம் தேவை. உலகாலம் இதெல்லாம் தெரியாம தான் குரம் ஓதுகிறீங்க. கண்ட வாசிப்புட வேகம், கண்ட ஸ்பீடு, வாயிட ஸ்பீடு, ஒன்னோட முந்துறது முந்தப்படா, இதெல்லாம் இல்லாட்டி குரம் ஓதுறாது அப்படியா? குர்ஆன் ஓதே இல்லாமல் எங்களுக்கு ஓதி தந்த முறை படிக்க நாங்க இவ்வளவு நாளும் ஓதிட்டு இருந்தோம். இப்ப அதுதான் சரியானது எதுன்னு சொல்லத்தான் உங்கள்ட்ட வந்து படிக்க வந்திருக்கிறோம். அதைத்தான் கண்டுபிடி. அதாவது இந்த இது ஏன் தேவை தான் கேட்டேன், தான் கேட்டேன். இல்லாட்டி குரம் ஓதலாம். ஓதி சும்மா ஓதிட்டு போகே சும்மா அதுல ஓதலாம். பிள்ளைகள் ம். நிறைய இருக்கு. ஓ அந்த அப்ப ஓதிட்டு போகே நீங்க நிறைய பிள்ளைகள் விட்டு நீங்க பாக்குற தலைப்பை நீங்க சரியா விளங்கல. முதல்ல விளங்கிக்கணும். அதான் உங்கள்ட்ட கேட்ட தலைப்பு என்னன்னு சொல்லி.
இந்த கண் முந்திர வாய் முந்திரதல்ல தலைப்பு. நான் பார்க்குற தலைப்பு எங்கட ஓதல நாங்க எப்படி சரளமா எடுத்துக்கொள்ள இயலும். இடையில ஓ ஓ திட்டாம, முட்டாம, மோதாம, குழம்பி கொண்டு இடையில போய் நிக்காம நீ இப்பயும் ஓதி கொண்டு போகல. அங்க நான் பிடிச்சி கேட்பேன், ம். ஏன் நிக்கிறீங்கன்னு கேட்பேன் நான். அப்போ அங்கனே இது கொண்டு ஓ அதை இப்படித்தான் என் ஓதல் எனக்கு சரி வராதுன்னு சொல்ல இல்லை. ஓ ஓ ஆ, ஓ. சரி முதல்ல சரி. எழுத்துக்களை படிக்க முன்னால உங்களுக்கு தெரிஞ்ச ம். ஒரு ஓதல் ஒண்டிக்கிறே அந்த ஓ ஓதல் ஓ முறையில இடையில பேத்திட்டு திக்காம முட்டாம முணங்காம ஓ பேத்தி குழம்பி கொண்டு நிக்காம அந்த ஃப்ளோல ஓத தெரிஞ்சுக்கணும். ஓ. அதுக்கு பேர் தான் சொல்றது நாங்க சரளமாக ஓதுறது என்று சொல்றேன். சரளமா ரைட். ஓ. இந்த சரளமாக ஓதுற அமைப்பு சரியா வந்துடணும் அல்லது பிரச்சனை. ம். அது வந்தா இதையும் மோதியிலும் சரி. சரி. அதான் ஓ இவ்வளவு நேரம் ஓ. உங்களோட பேசினேன். அப்ப தலைப்பு என்ன பாக்குறோம்? குர்ஆனை எப்படி நாங்க சலரமா இந்த சன்னமாக ஓதுறது எப்படின்னு சரளம்டா என்ன? சொல்லி அடுத்த கேள்வியா? சரளமாக சரளம்னு சொன்னா ஓதுறேன்டா என்ன? சரியாக சரியாக ஆ? சரியா? நான் அப்படி சரளமாகன்னு சொன்னா பிள்ளையாக. சரளமாகனா என்ன? அது பிள்ளை. சரியா ஓதுறங்கிறது பிள்ளை. சரளமா ஓதுறதுங்கிறது சரியா ஓதுறது இல்ல. ஆ. சரியான சொன்னா நீங்க எல்லாம் படிச்சு போறோம் உங்களுக்கு சரளமா ஓத படிப்பிச்சு தரோம் நாங்க. ம். குர்ஆனை சரியா ஓதுறதான் சரளமா ஓதுறது என்றால் சரியாக ஓதுறதுதான் என்று அர்த்தம் என்றா நாங்க இதை எப்போ உங்களுக்கு ஆ. படிப்பிக்கிறோம். அலிஃப்ல இருந்து யா வரைக்கும் எழுத்துக்கள்லாம் எப்படி உச்சரிக்கிற, எந்த இடத்துல நீ நிப்பாட்டுற, எந்த இடத்துல சேர்க்கிற, எந்த இடத்துல சட்டங்களை யூஸ் பண்ணி ஓதுற, இப்படி அவ்வளோத்தையும் சொல்லி தந்ததுக்கு பிறகுதான் என்ன செய்யணும்? சரளமாக சரியாக வைக்கும் நான் நினைக்கிறேன். எனக்கு அதுதான் வெள்ளம் சரியாக ஓதுற முடியும். தானே சொல்லி தரேன் இப்போ உங்களுக்கு. சரளமா ஆ, ஓதுறதுங்கிறது சரியாக ஓதுறது ஆ, இருந்தா ஆ, இந்த ஆ. இந்த விஷயத்தை உங்களுக்கு நான் எப்ப சொல்லி தரணும்? இப்ப சொல்லி தந்த ம். அர்த்தம் ஒண்ணு இல்லையே. இப்ப உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்ப நீங்க ஓதுற எல்லாம் பிளண்டு சொல்லிட்டீங்க என்ன சொல்றீங்க? சரியாவா தான் வந்தீங்க. நான் படிக்கவே இல்லையே. இந்த சரியா ஓதுறதுக்கா நிறைய விஷயம் நான் படிக்க வேண்டிக்கிறேன். எல்லாரும் படிச்சு முடிஞ்ச பிறகுதான் ம். இப்போ உங்களுக்கு சரளமா ஓத சொல்லி தரோம். அப்பதான் நீங்க சரியா ஓதலாம். ரெண்டாவது பேல அப்படி இல்லை. நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கே சொல்லி தரோம் அது. ரைட் என்ன? ரைட் ஓகே. அப்ப சரியா என்ன அப்ப என்ன சரி சரளமா வருண்டால்? இப்பதான் சொன்னேன் நான் சரளமாண்டா இப்பதான் சொல்லி தந்தேன் நான் சரளமா வருண்டான்னு சொல்லி. முறைப்படி முறைப்படி ஓதுறது சரியா அப்படியும் இல்லை. அந்த அடுத்து அந்த திரும்பி பிரச்சனை. வில்லியாசரத். இல்ல. நான் இப்பதான் சொல்லி தந்தேன். இப்பதான் சரளமா ஓதுறா என்னன்னு இப்பதான் சொன்னேன் நான். அதுக்கெல்லாம் பார்த்துட்டு பாத்தீங்களா? சரளமா ஓதுறேன் என்னண்டா இடையில திக்காம குர்ஆன் ஓதக்குள்ள திக்காம எனக்கு தெரியுமா என்னன்னு சொல்லி அப்படி கேட்பேன். திக்காம ஓதுறது திக்காம ஓதுறது. குர்ஆனை சரி ஓத சரி. போக்கில் இடையில திக்கி ஓதுறேன்டா என்னன்னு தெரியுமா? திக்குறேன்டா என்னன்னு தெரியுமா? ம். திக்கிறன்றது ஆ பாப்போம். பிள்ளையா ஓதுறது தான். ஓ. பிழையா வருதா? பிழையா வருல யார் இல்ல சொன்ன பிழையா சரியா வருன்னு? திக்கிறதுன்னு தெரியாம ஓதுறது எழுத்த பார்க்காம சரியா தெரியாம ஓதுறது. எழுத்த பார்க்காம திக்கி திக்கி. அப்படியா இல்ல குர்ஆனை திக்கி ஓதுறேன்னு ஈக்கிற அப்படின்னா என்ன? அது என்ன அசரத் தப்பி எனக்கு சொல்லித்தாங்களே தெரியா. அப்படியா ஈயா க க ந ந ந பூ பூ தூ தூ ந ஆ, பூ து வ ஈயா வ ஈயா க ந நஸ்தஈன் ஓதுற கேள்விப்பட்டில்லையா? நீ எப்படி ஓதுற தெரியா? கேள்விப்பட்ட கேள்விப்பட்டில்லையா? தெரியா அசரத். கேள்விப்பட்டில்ல. அப்படி கேள்விப்பட்டில்ல நான் ஓதுறது. அப்படி கேள்விப்பட்டில்ல அசரத் பொய்ய சொல்லலது. அப்படியா? புதிய வசனம் உண்ட தெரியாத வசனம் உண்டு ஓத போகல இப்படி இடையில பேத்துட்டு குழம்பி திக்கி முட்டி மோதி நின்று ஓதுறத கேள்விப்பட்டில்லை அப்படியா? சரி பிள்ளையா ஓதுறதுதான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி இந்த முட்டி மோதி ஓதுறது கேள்விப்பட்டில்ல. அப்படியா பாவம். அப்படி திக்கி ஓதுறதும் குர்ஆன்ட முறையில பிழைதான். அதான் சொல்ல போறேங்க. ஆ, அந்த அந்த இடையில போய் முட்டி மோதி இப்ப நீங்க பேத்துட்டு ஒரு இடத்துல இப்ப நஸ்த ஐன்னு நிப்பாட்டணும். ஆ, படிச்சீங்களா? இப்ப நஸ்த ஐன்னு சுக்கூன் வச்சு நிப்பாட்டு படிச்சீங்க தானே? உதாரணம் கேட்கிறேன். உதாரணம் சொல்றேன். நஸ்த ஐன்னு சுக்கூன் ஓ வச்சு நிப்பாட்டு படிச்சீங்க. நீங்க எங்க சரி ஒரு ஓ. இடத்துல நஸ்த ஐனு என்று நிப்பாட்டினீங்கடா அது திக்கி முட்டி மோதி ஓதுறது அர்த்தம் தான் அதுல. ஆ, ஏன்? ரைட். ஏன் அது இல்லாதவண்ட வச்சு ஓ ஓ. இல்லாத ஒன்று இல்ல ஈக்கிறது வந்து நஸ்த ஐன்னு லமதும் நினைக்குது ஈக்கிறது ஒன்று தான். இருந்தாலும் என்ன பிரச்சனை? அது பிள்ளை அதை பார்க்காம பிள்ளைய ஓதிட்டு போறது. பார்க்காம பிள்ளையா உச்சரிக்கிறல்ல அந்த இடத்துல உங்களுக்கு எப்படி ஓதுன்னு தெரியும். ஆனா நீங்க அந்த இடத்துல வந்து முட்டி மோதி தான் நிப்பாட்டீங்க குழம்பிப்பீங்க எப்படி மறந்தீங்க அந்த இடத்துல மறந்து போய் எப்படி நிப்பாட்டுறேன்னு ஆஹா டென்ஷன் ஆயிட்டீங்க. எனவே நாங்க அதை பிள்ளைன்னு சொல்லுவோம். ஆஹா. சரி, அதே போலதான் அந்த திக்கி முட்டி ஒரு மோதுறதுன்னு சொல்லி அதான் திக்குறதுங்கிறது அதான் ஈயாக்க நஅ்புது என்று இருக்கிறது.
உங்களுக்கு கண் பார்வையில் விளங்காம ஈயாக்க ந என்று சொல்லி நிப்பாட்டி திருப்பி இது நிப்பாட்டிட்டேன் பேல நஅபுது வ இய்யா என்று சொல்லி திருப்பி அந்த எழுத்துக்களை பார்க்கறதுல உள்ள ம். பலவீனத்தால திருப்பி திருப்பி நாங்க ஓத வேண்டிய நிலைக்கு போவோம். அது பெரிய பிழை. அதுக்குத்தான் நாங்க சொல்றது இடையில திக்கி ஓதுறது, ம். முழங்கி ஓதுறதுன்னு சொல்றது. ஆ, ஆ, ஆ. சரி, இப்ப அது விளங்கிச்சு அந்த சார். அந்த ஓதலை இல்லாமல் ஆக்குறது தான் உங்களோட தலைப்பு இது. சரி, இப்ப திருப்பி சொல்லுங்க சரியா பாப்போம். சார். ஏன் தலைப்பு தேவை பாப்போமே என்ன விளங்குதுன்னு. தலைப்பு தேவைன்னா அத திக்க அந்த அத பார்த்துட்டு சரியா பார்க்காம ஓதி கொண்டு போறது. பார்த்துட்டு அந்த பார்க்க இந்த இப்ப நீங்க அத சரியா அந்த இடத்துல எப்படி வாரன்ஸ் எல்லாம் நாங்க அத இந்த சரியா கவனிக்காம ஓதிட்டு போறது நெசர. இப்ப நான் கேட்கிறேன், இந்த தலைப்பு ஏன் தேவைன்னா கவனிக்காம ஓதுறதுக்கு தேவை அப்படியா? இல்ல இல்ல. ஏன் இந்த தலைப்பு தேவை? தட்டு தட்டு. சரளமாக ஓதுற தலைப்பு இப்படியான ஒரு தலைப்பு உண்டு, ஏன் தேவை? தலைப்பு தேவை குர்ஆன பிள்ளையாக்காம ஓதுறது தானே அஸ்ரத். பிள்ளையாகாம வாய் முந்திட்டு போகாம அத சரியான முறையில குர்ஆன் எழுத்த பார்த்து ஓதி கொண்டு போறது. ஆஹா. தலைப்பு ஏன் தேவைன்றால் சரியா ஓதுறதுக்கு தேவையில்ல, பொதுவான சரளமா ஓதுறதுக்கு தேவை. சரியா சரளமா ஓதுறதுங்கிறது வேற, ஓதுறது. சரளமா ஓதுறதுங்கிறது வேற. சரி. சரியா சரின்றது ரெண்டு ஒன்றல்ல. நீங்க சரளம். குர்ஆன 100க்கு 100 ரைட். வீதம் சரியா ஓதுறீங்க அப்படி என்றா அதுல இந்த 100க்கு 100 வீதம் ஓதன்மே, இதுல ஒரு 10 வீதம் அல்லது 15 வீதம் தான் இந்த சரளமா ஓதுறது வரப்போகுது. நீங்க ரெண்டும் சரி என்றா என்ன நடக்கும்? சரளமா ஓதுனா எல்லாம் சரி என்றால் ஈயாக்கி நஅபத வ ஈயாக்கு நஸ்தஈனன்னு சொல்லி ஓதினாலும் சரிதான். ஏன்னா சரளமா தானே ஓதுனீங்க, இதுக்கே இல்லையா இடையில. விளங்கிச்சா சொல்லுது? திக்கெல்லாம் ஆனா எல்லாம் பிள்ளை ஓதுறது. அப்ப சொன்னீங்களே இப்ப நான் அதை போய் சரளமா தானே ஓதுனீங்க இப்ப நீங்க. இப்ப எங்க திக்கலையே அவ சரளமா தானே ஓதிக்கிறீங்க. அந்த நீங்க நீங்க விளங்கிக்கிறவங்களோட விளப்பம் பிழைங்கிற சில தான் நான் ஓதி காட்டணும். அப்படி நீங்க விளங்கிக்கிறது பிழை அப்படி அல்ல. சரளமாக ஓதுறதுங்கிறது குர்ஆன 100க்கு 100 வீதம் சரி என்று ஓதுற ஒருத்தருட 15-20 வீதத்துல தாக்கம் செலுத்தும். சரி? இதான் முக்கியம். குர்ஆன 100 வீதம் ஓதினோம். நான் சொல்லுங்கல்ல. குர்ஆன 100 வீதம் ஓதியவர்கள் அஸ்ரத் எனக்கு கேட்கல. ஒரு மைக்ல பிரச்சனை என்ன கேட்கல? நீங்க சொன்னது விட்டு வந்துச்சு. அதுதான் பிரச்சனை. உங்களோட மைக்ல பிரச்சனை உண்டு, இது உங்களோட கவரேஜில் பிரச்சனை உண்டு, இது ஓ, ரெக்கார்ட் தான் ஓ, கேட்கணும். சில நேரத்துக்கு அப்படி இருக்கும். அதுதான் நான் சொன்னேன் என்றால் சொன்னீங்களே. இவ்வளவு நேரம் நல்லா கேட்டுட்டு இருந்துச்சு. இவ்வளவு நேரம் நல்லா கேட்டுட்டு இருந்துச்சு. இப்ப கடைசியா என்ன டக்குன்னு கேட்கல? கொஞ்சம் கொஞ்சம் இடையில கடைசியா என்ன கேட்டுச்சு அப்ப? ஆ, அது அந்த 100 வீதம்ன்ற கேட்டுச்சு. 100 வீதம் அதுக்கு முன்னு கேட்கல. அதுதான் அதுக்கப்புறம் தான் விட்டு வந்துச்சு. இல்ல அதான் அதுக்கு நான் முன்னு கேட்டேன். சரளம்ன்றதும் இதுவும் ஒண்டான்னு கேட்டா அதுதான் உங்கள்ட்ட கேள்வி. இப்ப நீங்க ஒரு விஷயம் மட்டும் சொன்னீங்க, சரளமா ஓதுறதுங்கிறது சரியா ஓதுறது என்ன சொன்னீங்க. ஓ, 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 அது ஓ. சரியா? அதான் நான் கேட்டேன். இந்த சரளமாக ஓதுறதும் சரியாக ஓதுறதும் ஒரே வேர்டான்னு தான் கேட்டேன் நான். அதுக்கு நான் வித்தியாசத்தை விளங்கப்படுத்தினேன், அது கேட்டுச்சுதா? அதைத்தான் அதை கேட்டுட்டீக்குள்ளதான் கொஞ்சத்துக்கு குறுக்க கட் ஆயின மாதிரி வந்துச்சு. முதலாவது அது ரெண்டும் ஒன்று இல்ல, ரெண்டும் வேற வேற ரெண்டு விளங்கினா. ஓ, ஓ, இப்ப விளங்கிச்சு. நீங்க ஆ, சொல்லி தந்தன விளங்கிச்சு. என்ன என்ன சொல்லி விளங்கிச்சு சொல்லுங்க. சரளமா ஓதுறதும் சரியா ஓதுறதும் வேற வேறன்று. என்ன வித்தியாசம்? ரெண்டு வேற வேறையே. வித்தியாசம். ஓ, என்ன வித்தியாசம் வேற? தான் விலங்கல்ல அதுதான் விலங்கல்ல. சரி சரி. சரளமா ஓதுறதுங்கிறது வசனத்துக்கு இடையில பேத்திட்டு அந்த இடம் ம், தெரியாம தடுமாறி, ஏன்னா இப்போ உங்களுக்கு காரணங்கள் சொல்லி தந்தேனே. இப்போ ஒன்றை கண் முந்துறது, கண்ணால சரியா பார்க்காம இடையில பேத்திட்டு பிரேக் ஆகி பிளக் ஆகி நின்று அடுத்தது சொல்ல என்னன்னு தெரியாம டென்ஷன் ஆகி குழம்பி நாங்க ஓதுறது தான் என்ன சொல்லுவோம், சரளம் இல்லாம ஓதுறது, திக்கி முக்கி கொண்டு ஓதுறேன்னு சொல்லுதான்
சரியா? சரளமாகன்றது. சரியா? அப்படி ம், ஓதாம இடையில எங்கேயுமே திக்காம ம், குழம்பாம அப்படியே ம், ஃப்ளோல ஓதி கொண்டு போனா நாங்க சொல்றது சரளமா ஓதுறன்னு ம், சொல்றேன். ம், ம். திக்காம ஓதி கொண்டு போறது ஆ, சரளமாக ஓதுறது. சரியாக ஓதுறதுங்கிறது அப்படி அல்ல. சரியா ஓதுறது அர்த்தம் எழுத்துக்களை மிக கவனமாக சரியா உச்சரிச்சிக்கோணும், சட்டங்கள் எல்லாத்தையும் ம், மிக கவனமாக பேணிக்கோணும், எழுத்துக்கள ம், நீட்டுதல் தொடர்பான விதிகள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோணும், எல்லாத்தையும் 100% எடுத்து ஓதணும். ம். அங்கதான் நாங்க அதுதான் சரி. சரியானதுன்னு சொல்லுவோம். சரியான முறையில ஓதுறது. சரி, இப்ப சரி, சொல்லுங்க சரி. இப்ப இப்ப ரெண்டு விளங்கிச்சு வித்தியாசத்தை சார். விளங்கினா போதும். உங்கள்கிட்ட நீங்க அவசரமா மறக்கிறது திருப்பி திருப்பி கேட்க வர இல்லாட்டி அடுத்த ஸ்டெப் நீங்க எல்லாம் மறந்துடுறீங்க. சரளமாக ஓதுறது தடுமாற்றமாக ஓதுறதுக்கு, சும்மா அங்கிட்ட இங்கிட்ட திக்கி முட்டி ஓதுறது தான் சரளமாக ஓதுறது. உம் திக்காம ஓதுறது உம் சரியான முறையில அது எழுத்துக்களை பார்த்து சரியான முறையில ஓதுறது. பேசுறது சரியா? திருப்பி ஒரு சொல்லுங்க பாப்போம். சரளமாக ஓதுறதுல தடுமாத்தமாக அங்க இங்கேயும் தடமாறி இருந்து ஓதுறத சரளமாக ஓதுறது. திக்காம ஓதுறது சரியா இதுகளை பார்த்து ஆஹ் முறைப்படி ஓதுறது. Right. இப்ப திக்குறேன்னா விளங்கிட்டா அடுத்த பிரச்சனை. விளங்குச்சா சார்? என்ன விளங்கிச்சு? திக்குறதுன்ற சரளமாகன்ற விளங்குது. திக்குறதுன்றா சார் ரெண்டு மொண்டி இல்லையே வேறையா உண்டா? இல்ல வேறுதான். அப்படி அந்த சரணத்துல சேருது அப்படி சொல்லக்கொள்ள. முட்டி அதான் மோதி திக்கின்றதுக்குள்ள சேருது. அதான் அங்கதான் பிரச்சனை. நீங்க அங்க சேர போகல கடைசியாது பெரிய பிரச்சனை கொண்டு வரும் எல்லாத்துக்கும். சரி, இப்போ உங்களோட விஷயத்துக்கு வரும். முதல்ல விளங்கிட்டா இப்ப அதுல ரெண்டு ஒன்று ஒன்று ஓ, முந்துதல் முந்தின என்ன நடக்கும்? ஒன்றை ஒன்று முந்தினா அது பிழையாகும். என்ன பிள்ளையாகும்? ஓதல் ஓதல் ஹலோ, பிழையாகும். ஓதல் பிள்ளையா? அதே என்ன செஞ்சு ஓதுவீங்களே? ஓதல் எப்படி பிள்ளையாரு? ஓதல் என்ன செஞ்சு வருமே முட்டி மோதி வருமே. ஒன்றை 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 ஒன்று முந்தினா சரியா ஓதிப்படாதா சார்? சரியா ஓதிப்படாதுண்டா. ஒன்றை முந்தினா கண் போற போக்குக்கு வாய் போகாது. இப்பதான் என்ன சொன்னேன், சரிக்கும் சரளமா சரியாக ஓதுறதுக்கும் சரளமா ஓதுறதுக்கும் நான் இப்ப வித்தியாசம் எல்லாம் படுத்தினேன். திருப்பி சரியா ஓதலாங்கிறீங்க அப்படி பிள்ளையே. இல்ல, கண் இல்ல, முந்தினா இல்ல, நீங்க சொல்றீங்க இந்த ஆ, ம், சொல்லுங்க. ம். கண் கண் முந்தினா கண் தசகம். நீ சொல்ல ம். வார்த்தை சொல்லுங்க அப்பதான் விளங்கும். நீ விளங்குறீங்களா அல்லது எல்லாத்தையும் குழப்பி வச்சிருக்கீங்களான்னு விளங்கும். அதான் உங்களோட பாஷையில நீங்க பேசணும். என்ன விளங்கி சொல்லுங்க. கண் கண் பார்க்க முதலாவதே கண் தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் கண் போக போகத்தான் வாய் ஓதிக்கொண்டு போகணும். இது ரெண்டும் மாறி நடந்தா என்ன நடக்கும்? மயம் வந்தா பிழையா பிழையா? இப்ப நாங்க வாய் முந்தினா பிழையா? இப்ப நாங்க சரிப்பிழை பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படியா? ஓதலில் சரிப்பிழை வருவது எவ்வாறு? அதான் தலைப்பு. இல்ல சார். இரண்டு ஒன்றை ஒன்று முந்துதல்னு போட்டு தலைப்பில்லையே. தலை இதன் முதலாவது நாங்க இருந்து தலைப்பு இல்லாம வேற அடிப்படையில் கண்ணுடைய வாசிப்பு வேகம் கூடுதலாவது அந்த அடிப்படையில் தான் ஓதுறோம் நாங்க இப்ப. அப்ப நாங்க இன்றைக்கு இதனை வாய் ஒரு தலைப்புமே வேகத்தில் இல்லாம சும்மா உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிறோம். அப்படியா? இப்ப என்ன தலைப்பு கீழே பேசி கொண்டிருக்கிறோம்? இல்ல sir. இல்ல சார், அந்த தலைப்பீக்குது மேல. என்ன இந்த தலைப்பு? அடிப்படையில் கண்ணுடைய வாசிப்பு யார் வேகம் தலைப்பு? கூடுதலானது. யார் சொன்ன தலைப்புன்னு சொல்லி? உங்களோட ஸ்கிரீன்ல தலைப்பு இல்லை. நான் தலைப்பு உங்களோட பேசிக்கொண்டு தான் நிற்கிறேன். சரளமாக சொல்லுங்க. சரளமாக ஓத முடியாமைக்கான காரணங்கள். ஆ, அப்போ ரெண்டையும் ஒண்ணு ஒண்ணு முந்தினா ஓதல் பிழையாகும். அது சரியாது. ஓ சார். திருப்பி சரிங்கிறீங்களே. நான் வசனமாக ஸ்கிரீன்ல எங்க சொல்லிக்க நான் ரெண்டும் ஒன்று ஒன்று முந்தினால் ஓதல் பிழையாகும். எங்க சரி ஸ்கிரீன்ல சொல்லிக்குது அப்படி உங்களுக்கு எங்க சரி நான் வாயில சரி இல்ல, சொன்னேனா? நான் சரிப்பல சொல்லவே இல்ல, இல்லை. இல்ல, இல்ல. நாங்க நான் ஹராமலில் பேசுற மாதிரி தான் சரிப்பல சொல்றது எதாச்சி. நான் சரிப்பல எங்கேயும் சொல்லல. உங்களுக்கு இது வரைக்கும் நீங்க ஓதல இதான் சரி இதெல்லாம் பிள்ளை எங்கேயும் சொல்லல. நான் என்ன தலையை படிக்கிறோம். திருப்பி அங்க சுத்தி சுத்தி வரவாரு. எங்கட ரெண்டும் ஒன்றே ஒன்று முந்தினா எங்கட ஓதல் சரளமா வராது. சரியா வராதல் அர்த்தம். அதான் திருப்பி திருப்பி சொல்றேன். நீங்க சரியா விளங்குவோம் அல்லது நான் இதே தான் திருப்பி திருப்பி சொல்லி தரவா உங்களுக்கு? நீங்க விளங்கும் வரைக்கும் பிரச்சனை இது.
சரியங்கிறது வேற, ஒன்றை சரளம் ஒன்றி முந்தினா ஆ ஓ முந்தினா ஒன்றை ஒன்றி முந்தினா ஓதல் சரளமாக வராது. ஓதல் பிழையாகும் அப்படியா? அது பிழை அப்படி அல்ல. ஓ ஓ ஓதல் பிழையாகாது. ம். அந்த இடத்துல திக்கி முட்டி ஓதுவீங்க, ஓதல் பிழையாகாது. ஒருபோதும் ஓதல் பிழையாகிக்க வாய்ப்பு 100% இல்லை, குறவு. ஆனா ஆ, 100% உங்களோட ஓதல் சரளமா வராது. அது கன்ஃபார்ம். இந்த வித்தியாசம் விளங்குதா? இல்லாட்டி சொல்லுங்க விளங்குது, இல்லைன்றா எனக்கு செய்ய ஆ. வழி. சரளமா ஓதுறதுக்கும் சரியா. ஒன்றை ஒன்று முந்தினா இல்ல ஒன்றை ஒன்று முந்தினா சரளமாக வராதுன்றீங்க சரி. அப்ப என்ன சரளமாண்டா என்ன? திருப்பி அதுக்கு வருவோம். திருப்பி மறந்துட்டா சரளம். ஞாபகம் பார்ப்போம். சரளமாண்டா என்ன? ம். சரளமன்ற தடுமாத்தமாக. வெரி குட். தடுமாத்தமாக வரும். இல்லைங்களா? இப்ப சரியா அவங்களோட பாசி ஓ வரும். தடுமாற்றம் வரும் எப்ப போதும். தடுமாத்தம் வரும்? ஓ வரும் ஆ, தடுமாற்றம். ஒன்றை ஒன்று முந்தி போற நேரத்துக்கு எதெல்லாம் ஒண்ணு முந்தினா வரும் தடுமாத்தம்? ஓதிக்கொண்டு போற நேரத்துக்கு ஒன்றை ஒன்று முந்தி பார்க்காம ஓதிக்கொண்டு போறது. பார்க்காம இல்ல பார்த்துதான் ஒன்றை ஒன்று முந்திட்டு ஓதி போற அதைத்தான் கேட்கிறேன். நேரத்துக்கு. ஒன்று ஒன்று சொல்றீங்க. என்னத்த சீனியும் கோதமாகுமா அல்ல சீனியும் தேங்காயுமா? என்னது ரெண்டு? அதை சொல்லுங்க. அது மறந்துடும் இல்லாட்டி திருப்பி. என்னது? இரண்டும் ஒன்று ஒன்று குர்ஆன் எழுத்து ஒன்று அந்த பாருங்க. இய்யாக்கண்டு இய்யாக்க நாபுதுன்றதா இய்யாக்கண்டு நாபுதுன்ல வையாக்கண்டு போறதா ஒன்றே ஒன்று முந்துறது. வெரி குட். அப்ப நஅபுதும் ஈயாக்குன்னு அங்க ஒன்று ஒன்று பாத்தீங்களா? தெரியும் எனக்கு. நான் தெரிஞ்ச ம். அந்த கேள்வி கேட்டேன் நான். ஒன்றே ஒன்று சொல்றது ஈயாக்கு ம். ஒன்று நஅபுதுன்னு ஒன்று அப்படியா? இல்ல ஒன்றை ஒன்று முந்துதல்ன்றது ஒன்றே ஒன்று நான் முந்திரல் சொல்றேன். எதெல்லாம் தேங்காய சீனி முந்திரல் சீனிய கோதுமை முந்திர அப்படியா? அல்லது ஈயாக்கு நாபுது முந்திரது நாபுது ஈயாக்க முந்திர அப்படியா? எப்படி அது? ம். ஒன்றை ஒன்று சரியா முந்துதல்னா சரத்து. எது எதை முந்திர? கால் கையை முந்திரதா அல்லது தலை? இல்ல ஒரு எழுத்து ஒரு குர்ஆன் வசனம் இன்னொரு வசனத்தை வசனத்தை முந்துறது யார் பார்க்காம முந்துறது. எங்க சொல்லி தந்தேன் உங்களுக்கு? பார்க்காம கண்ணுக்கு முந்தி வாய் போடுறது. இப்பதான் வாரீங்க, சுத்தி வரை தான் வாரீங்க. எது முந்தணும், எது பிந்தணும்? ம். கண்ணுக்கு முந்தி வாய் முந்துறது நீங்க அப்படி அதுதான் சொல்லலையே. பிள்ளையாவுறது. நான் இப்போ உங்கள்ட்ட என்ன கேள்வி, நீ கேள்வி சரியா விளங்குங்க, இல்லாட்டி நீங்க நிறைய விஷயங்கள் நீ விளங்க கொள்ள கஷ்டமாகும். ஒன்று ஒன்று முந்துதல்ல எது எதை முந்திர என்று கேள்வி கேட்டா ஈயாக்க நாபுது முந்திர நாபுது ஈயாக்க முந்திரல்ல விட. கண் ம். பின்னுக்கும் வாய் ம். முன்னுக்கும் போற உலாம் விட. ம். ம். அதுக்கு நீங்க கண் பின்னுக்கும் வாய் முன்னுக்கும். நீங்க உதாரணம் சொன்னீங்கன்னு சொன்னாதான். உதாரணமாக என்ன சொல்லணும்? ம். கண்ணால ஈயாக்கைய ம். பாக்குறோம், வாய் நாபுது ஓதுரு. எனக்கு பிரச்சனை ஈயாக்கை நாபுது வரல ம். பிரச்சனை, கண்ணும் வாய் தான் பிரச்சனை. நீங்க சொல்ற மாதிரி பிரச்சனை பார்த்தா ஓ என்ன ஓ பிரச்சனை? ஈயாக்க நாபுது என்ற ஒரு வசனமும் ம். ஐயாக்க நஸ்த என்ற இன்னொரு வசனம் தான் பிரச்சனை. அப்படி அல்ல, அது போல. இல்ல இல்ல அது சரி இப்ப விளங்கிச்சு எனக்கு. என்ன விலைங்க சொல்லுங்க இப்ப ஐயா விளங்கி. இப்ப விளங்கிச்சு. ம். என்ன விலைங்க சொல்லுங்க. அது கேஸ் அது பெரிய பிரச்சனை இப்ப. கண் பின்னுக்கும் கண் பின்னுக்கும் வாய் முன்னுக்கும் போனேன்னா அது பிள்ளையாவுறது. இது எதுக்கான விட? ஒன்றை ஒன்று கேள்வி கேட்டேன் பாவம். நான் என்ன கேள்வி கேட்டு ஆ விளங்க சொல்லுங்க பாவம். சரளமாக சரளமாக ஓதுறதுல. சரளமா வருது இல்லையா? இப்ப கடைசியா சரளமா ஒரு கேள்வி கேட்டேன் அப்படியா? இல்ல சரத் சரி எனக்கு தடமாற்றம் வைக்கும். உட கேட்ட கேள்வி ரெண்டும் ஒன்றை ஒன்று முந்துதல் அப்படி என்றா என்ன ரெண்டும் என்றுதான் கேட்டேன் நான். நீங்க என்ன சொன்னீங்க? ஈயாக்க உண்டு நாபுது உண்டு சொன்னீங்க. அப்ப எது சரி? ரெண்டும்ன்ற கண்ணு வாங்க. அவ்வளவுதான் விட. இந்த ஒரு விடைக்கு தான் நாங்க இப்ப 10 நிமிஷம் செலவழிச்சிக்கிறோம். டைம் முடிஞ்சு இப்ப அடுத்த கிளாஸுக்கு வெயிட் பண்ணி கொண்டு. அதுக்குன்னே நேரம் போயிடுது அதுதான் சும்மா. சொல்றா, நீங்க அதை விளங்கும் வரைக்கும் எங்களுக்கு கஷ்டம் உங்களை 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 விட்டு அடுத்தது போறதுக்கு. ஏன்னா என்னது என்றால் இப்ப பழைய பாடு மத்திண்டா என்னன்னு கேட்டு பார்ப்போம். என்ன மத்திண்டா? நீட்டுதல் ஆ மண்டதுண்டா நீட்டுதல். மாஷா அல்லாஹ். இல்லாட்டி அங்க பிரச்சனை ஆகும். அந்த நிறைய இடங்கள் நீங்க சரியா விளங்காட்டி உங்க மனசுல பெரிய பிரச்சனை ஆகி. சரி, இரண்டுக்கும் இடையில கடைசி சப்ஜெக்டா இந்த புதிய விஷயம். சரளமாக ஓத முடியாம அதுக்கு நீங்க என்ன பேர் சொன்னீங்க? ம். தடுமாற்றமாக ஓதுறதுக்கான காரணங்கள்ல ரெண்டாவது, தடுமாற்றத்தோட ஓதுறதுக்கான காரணங்கள்ல இரண்டாவது, ம். இரண்டுக்கும் இடையில ம். இடைவெளி நீளுதல். கடைசி சாப்டரா என்ன அப்படின்டா? ரெண்டுக்கும் இடையில இடைவெளி நீளுதல். என்ன அப்படின்னா எது ரெண்டுக்கும் இடையில? ஓதுற கண்ணுக்கும் வாய்க்கும் இடையில. வெரி குட் மாஷா அல்லாஹ். கண்ணுக்கும் வாய்க்கும் இடையில என்ன இடைவெளி கூடுதல்டா? எப்படி அது? உதாரணம் விளங்கப்படுத்தும் பார்ப்போம். இந்த ஈயாக்க நாபுது வச்சு விளங்கப்படுத்தும் பார்ப்போம்.
ஈயாக்க நஅபுது வ என்று சொல்லி சொல்லிக்கிறேன் இன்னைக்கு நஅபுது சொல்லி சொல்லிக்கிறா. வஇய்யா சொல்லி சொல்லியிருந்தா இடைவெளி கூடும் அப்படி. இல்ல ஹஸ்ரத் அத அத பார்க்காம அடுத்ததுக்கு போறது ஈயாக்க என்றக்குள்ள அதுல இடைவெளி தானே நஅபுதுக்கும் ஈயாக்காக்கும் இடையில அப்படியா? அதான் இடைவெளி சொல்லி தந்தேன் நான் போன கிளாஸ்ல. அப்படியா? அது பேர் இடைவெளி அல்ல. அது அடுத்தடுத்து நீங்க பாக்க ஈயாக்கண்டு இழுத்து இழுத்து ஓதினா தான் அடுத்தது பார்க்கலாம். இழுத்து ஓதாட்டி பார்க்க இயலாது. சரி, நான் அது வேற சொல்றேன் கேளுங்க. ரெண்டுக்கும் இடைவெளின்னு சொல்றது என்னென்றால் கவனமா கேட்டுக்கணும். அடுத்த கிளாஸ்ல திருப்பி நான் ஸ்டார்ட்ல இருந்து கேட்பேனா, ஈயாக்க நீங்க ஓத ஆரம்பிக்கிற உங்களோட வாய் ஈயாக்கன்னு ஓத ஆரம்பிக்கிற டைம்ல உங்களோட கண் என்ன செய்யும் என்றால் நஅபுது வ ஈயாக்க எல்லாத்தையும் பல பல பலன்னு மலாஸ்னு பார்த்து முடிஞ்சு நஸ்தைன் பார்த்து முடிஞ்சு என்று வந்துடும். இப்ப நல்லா கேட்டுக்கொள்ளணும். கண் நீக்குதாங்க எங்க ஈக்கான் ஈயாக்கல ஈயாக்கல கண் நீக்கி. வெரி குட். இப்ப நான் சொன்ன பாரு, இப்ப ஈயாக்கல கண் நீக்குது. அப்படியா? நல்ல விஷயம். இப்ப நான் என்ன ஈயாக்கல சொன்னேன்? கண்ணி நான் இப்ப ஈயாக்கே சொன்னேன் கண் நீக்கின்னு சொல்லி. நான் சொன்னது நீ விளங்கல. இப்ப இல்ல கதையை ஃபர்ஸ்ட் விளங்க நான் இல்லாட்டி விளங்குது இல்ல. நான் இப்ப ஈயாக்கல நான் சொன்னது நீ சரியா விளங்கல பாருங்க. நஸ்தாயிம்ல நஸ்தான் இல்ல. இது கூட விலங்கு இல்லைன்னா கடைசி பெரிய பிரச்சனை. நஸ்தான் இல்லை இது வாய்க்குது. அப்படியா? இல்ல கண் கண்ணிக்குதா? இப்ப ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன் வாய் எங்க இக்கப்ப? அதுக்கு முதல்ல இருக்குது நல்ல விஷயம். வையாக்கல ஈயாக்கையில நான் இப்ப என்ன சொன்னேன்? அப்ப நான் சொன்னதை நீ விளங்கல. திருப்பி கேளு. திருப்பி சொல்லுங்க கேள்வி. ஈயாக்க என்று நீங்க ஓத ஆரம்பிக்கிறீங்க. எதால ஓதுறது? கண்ணாலயா? வாயால வாயால. ஈயாக்க என்று ஓத கண்ணில் ஆரம்பிக்கிறீங்க. உங்களோட கண் என்ன செய்யுதுனால் ஃபாஸ்ட் அவ்வளோத்தையும் பார்த்துட்டு எங்க வந்து நிக்குது? நஸ்தஈன்ல அஸ்தாயில வந்து நிக்குது. இந்த கெப்பை தான் நாங்க செல்றது இரண்டுக்கும் இடையில இடைவெளி கூட்டுறது உண்டு. விளங்கினா? விளங்குச்சு விளங்கி சரி சரி இப்ப நன்றைக்கு விளங்குச்சு இல்ல, அடுத்த கிளாஸ்ல கேட்பேன். இது விளங்கின பிரச்சனைன்னு சொன்னா திருப்பி அடுத்த கிளாஸ் நடக்காதான். நீங்க தேடிட்டு வரணும். அப்புறம் கடைசியா விளங்கப்படுத்தின போயின் மிக கவனமா கூடுதல் குறைச்சி அங்க ஊத்துப்பலா இந்த ஊத்துப்பலா ஒன்றும் இல்லாம இந்த கென்செப்டை மட்டும் எனக்கு சிலரடி ஆயிட்டு வரணுமா. ரெண்டுக்கும் சரி இடையில இடைவெளி நீளுதுண்டா என்னங்கிறது மிக கவனமா ரெடி ஆயிட்டு வரணும். இன்னைக்கு கேட்க மாட்டேன். அடுத்த கிளாஸ்ல டைம் போகுது நீங்க சொல்றது அதுகளை கேட்டு கேட்டு கேட்டுட்டு இருக்கலாம் டைமே போகுது உத கிடைக்காம சரிதான் நீங்க சொல்றது அதுக்கு அடுத்த கிளாஸ்ல விளங்கப்படுத்தணுமா. ஹாய், ஓகே, நல்ல அஸ்ஸலாமு அலைக்கும்.